வணக்கம். நம்ம வீட்டு தோட்டத்தில் ஈஸியாக அதிக அளவில் பூக்கள் நமக்கு கிடைக்கணுன்னா இந்த சாமந்தி தாங்க ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்கணும். டிசம்பர் பூக்கக்கூடிய இந்த காலத்தில், அதே சமயத்தில் ரோஜா, செம்பருத்தி இவை பூக்கக்கூடிய நாட்களில் இந்த சாமந்தியும் பூத்துரும். நிறைய பூக்களை கொடுத்துரும். கட் பண்ண பண்ண பல துளிர்கள் வரும். நமக்கு மார்ச் வரைக்குமே, ஏப்ரல் வரைக்குமே பூக்கக்கூடிய ஒரு சாமந்தி. இந்த சாமந்தி எப்படி வளர்க்கணுன்றத நான் ஏற்கனவே பல வீடியோக்களாக கொடுத்துருக்குறேன். அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ கூட உங்களுக்கு இதன் கிளைகள் வைத்தால் வளர்ந்து வரக்கூடிய நிலையில் இப்போ கூட நீங்கள் இதை பதியம் போடலாம். பதியத்திற்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏற்கனவே பல வீடியோக்கள் கொடுத்துருக்குறோம். இருந்தாலும் புதிதாக பார்ப்பவர்களுக்காக இந்த வீடியோவில் நான் லிங்க் கொடுக்குறேன். பாருங்கள், எவ்வளோ அழகான பூக்கள். சின்ன துளிர் வைத்து அது பெரிய செடியாகி இப்படி பூக்கள் நிறைய கொடுக்கும் பொழுது நமக்கு தோட்டமே அழகாகிடுது. இந்த பூக்கள் பூக்கும் பொழுது நீங்கள் அதிக உரம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. தண்ணீர் மட்டும் கொடுத்தால் போதுமானது. நைட்ரஜன் ஃபெர்டிலைசர் எதுவும் கொடுக்க வேண்டாம். அதாவது மண்புழு உரம், சாண எரு இவையெல்லாம் தான் நைட்ரஜன் ஃபெர்டிலைசர் உடையது. அது வளர்ச்சிக்கு உதவும். இப்போ நமக்கு வளர்ந்து பூக்கக்கூடிய இந்த நிலையில் நீங்கள் தினமும் தண்ணீர் கொடுத்தாலே போதுமானது. 10 நாட்களுக்கு ஒரு பூச்சி விரட்டி கொடுத்துட்டிங்கன்னா போதும். இந்த சூழ்நிலையில் பூக்கள் பெரிய அளவில் கிடைக்கணுன்னா வாழைப்பழத்தோல் கரைசல் கொடுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட பொட்டாஷ் உரம் இருந்தால் 1 ஸ்பூன் வைத்து தண்ணீர் கொடுத்துருங்க. இது மட்டுமே போதும். இந்த நிலையில், மொட்டுக்கள் இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் கொடுக்குற உரம் போதுமானதாக இருக்கும். இந்த செடி உங்களுக்கு வேண்டுமானால் விற்பனைக்கு இருக்குது. இங்கே 3 கலர் காமிக்கப்பட்டிருக்கு: பிங்க், ப்ரௌன், ஒயிட். இதில் எது வேண்டுமானாலும் நீங்கள் விலைக்கு வாங்கி கொள்ளலாம். என்னோடய சேனல் விற்பனைக்கு இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஈஸியாக வளரக்கூடிய இந்த சாமந்திகளை உங்கள் வீட்லேயும் வளர்த்துருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசுமையை போற்றுவோம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். அனைவருக்கும் நன்றி.